அன்பார்ந்த ஞான ஒளி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் கடக ராசி அன்பர்களுக்கு ராகு நட்சத்திர பெயர்ச்சி பலன்கள் காண்போம். 2024 வருடம் ஜூன் மாதம் 15ஆம் தேதி முதல் 2025 வருடம் பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதி வரை ஒரு 9 மாத காலத்திற்கு மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் ராகுபவன் சஞ்சாரம் செய்ய போகிறார். தமிழ் வருடப்படி குரோதி வருஷம் ஆனி மாதம் 1ஆம் தேதி முதல் மாசி மாதம் 10ஆம் தேதி வரை ராகு நட்சத்திர பெயர்ச்சி ஆகும்போது கடக ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலாபலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதிவில் காணலாம். நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. நன்றி. கடக ராசி அன்பர்களுக்கு 3வது வீட்டிலே கேது சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். 2023 டிசம்பர் மாதம் முதல் உங்களுக்கு அஷ்டமச்சனி கடகராசிக்கு நடந்து கொண்டிருக்கிறது. பாக்கியத்திலே கடந்த 9 மாதமாக புதனுடைய நட்சத்திரத்தில் ராகு சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். பாக்கிய ராகுவாக மே மாதம் முதல் உங்களுக்கு லாபத்திலே குருபகன் அமர்ந்து லாப குருவாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். கடக ராசி அன்பர்களுக்கு எதிர்வரக்கூடிய 9 மாத காலம் ராகு குருபகவானால் உங்களுக்கு பெரிய அளவு அதிர்ஷ்டங்கள் வரப்போகிறது. உபஜயஸ்தானத்திலே லாபஸ்தானத்திலே குரு அமர்ந்து உங்களுக்கு தன லாபங்களை கொடுக்க போகிறார். பாக்கியத்திலே ராகு அமர்ந்து பாக்கிய குருவாக எதிர்வரக்கூடிய 9 மாத காலம் செயல்பட போகிறார். கடந்த 9 மாத காலமாக புதனுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும்போது கடகராசிக்கு விரயத்திற்கும் 3ஆம் வீட்டிற்கும் அதிபதியானவர் புதன். பெரும்பாலும் எந்த ஒரு காரியத்தையும் தைரியமாக முடிவெடுக்க முடியாமல் ஒரு பயம் பதற்ற நிலை ஏற்பட்டிருந்திருக்கும். தம்பி தங்கை உடன் பிறந்தலுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருந்திருக்கும். 12ஆம் வீட்டிற்கு அதிபதியான புதனாக இருக்கும்போது விரயம், தூக்கம் குறைவு, அலைச்சல் இந்த மாதிரி ஏற்பட்டு கொண்டு வந்திருக்கும். புதன் நட்சத்திரத்தில் ராகு சஞ்சாரம் செய்யும்போது புதன் இரட்டைத்தன்மை கிரகம். மதில் மேல் உள்ள பூனை போல் இந்த பக்கம் தாவலாமா அந்த பக்கம் தாவலாமா அப்படின்னு சமய சந்தர்ப்பம் பார்த்து கடகராசி என்பளுக்கு ஒரு ஏமாற்றங்களே கஷ்டங்களே மிஞ்சி இருக்கும். சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்யும்போது சனி பகவான் கடகராசிக்கு 7ஆம் வீட்டிற்கும் 8ஆம் வீட்டிற்கும் அதிபதியானவர். முதல்ல ஆனி மாதம் 5ஆம் தேதி முதல் சனி பகவான் ராகு நட்சத்திரத்தில் வக்கரகதியில் பின்னோக்கி சஞ்சாரம் செய்ய போகிறார். சனி பகவானும் கலத்தரஸ்தானத்தை நோக்கி வரும்போது கடக ராசி அன்பர்களுக்கு இந்த ராகு பகவான் சனி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும்போது திருமண உறவில் கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட சங்கடங்கள், மனஸ்தாபங்கள், பிரச்சனைகளை தீர்க்கப் போகிறார். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் செய்து வைக்கப் போகிறார். சகல பாக்கியங்களையும் ராகு பகவான் கொடுக்க போகிறார். ராகுவுக்கு வீடு கொடுத்த குரு 11ஆவது வீட்டில் அமர்ந்து நல்ல வேலை, தொழிலில் தடையின்றி வருமானங்களை, லாபங்களை கொடுக்க போகிறார். இதுவரை வேலையில் ஒரு கடினமான சூழ்நிலையை எதிர்பார்த்தீங்க. வேலையே இல்லாமல், வருமானமே இல்லாமல் கடகராசி என்பவர்கள் தொந்தரவு பட்டீர்கள். அந்த நிலை மாறும். 11ஆவது வீட்டிலே குருபகன் அமர்ந்து நல்ல வேலை, நல்ல தொழில், நல்ல வருமானத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறார். பாக்கியத்திலே ராகு அமர்ந்து லாபத்திலே குரு அமர்ந்து ராகுவுக்கு வீடு கொடுத்தவர் லாபங்களை கொடுக்க போகிறார். பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப் போகிறார். பழைய பாக்கி, பழைய கடன் இருந்தால் கொடுத்து அடைக்கலாம். மனக்குழப்பம், மனச்சஞ்சலம் நீங்கும். தைரியம், தன்னம்பிக்கை கடகராசி என்பதற்கு இனிமேல் பிறக்கும். கணவன் மனைவிக்குள் மனஸ்தாபங்கள் இருந்துச்சுன்னா அதற்கெல்லாம் தீர்வு காணலாம். மீண்டும் ஒன்று சேர்ந்து மகிழ்ச்சியாக வாழலாம். திருமண தடை நீங்கும். புத்திர தோஷம் நீங்கும். திருமணம் செய்து ஓரிரு வருடகாலமாக புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும். அரசு வேலை, அரசு பதவி, பட்டம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. பாக்கியத்திலே ராகு அமர்ந்து சகல பாக்கியங்களை கொடுக்க போகிறார். தொழில் வேலை நன்றாக இருக்கும்.
தடையின்றி வருமானத்திற்கு வழி உண்டு. காதலர்கள், நண்பர்கள், உறவினர்கள், பிரிந்தவர்கள் மீண்டும் ஒன்று சேரலாம். கம்யூனிகேஷன் தொடர்புகள் வழியில் செல்போனு, கம்ப்யூட்டரு, மீடியா, தொலை தொடர்புகள் வழியில் பெயர், புகழ், மதிப்பு, மரியாதை கடக ராசி அன்பர்களுக்கு உண்டு. பாக்கிய ராகு சகல பாக்கியங்களை கொடுக்கப் போகிறார். கோச்சாரத்திலே ராகு எந்த நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறாரோ அந்த நட்சத்திர காரகத்தின் வழி பலாபலன்களை கொடுக்கக்கூடியவர். ராகு போல கொடுப்பாருமில்லை, கேது போல கெடுப்பாருமில்லை என்று ஜோதிடர்களுடைய பழமொழி. கடந்த 9 மாத காலம் புதன் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும்போது கடக ராசி அன்பர்களுக்கு அஷ்டமச்சனியின் தொந்தரவுகளும் அதிகமாக இருந்துச்சு. தொழில் ஜீவன கர்மஸ்தானத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய குருபகானுடைய தொந்தரவும் அதிகமாக இருந்துச்சு. கோச்சாரத்திலே 9வது வீட்டிலே ராகு வரும்போது தந்தையை விட்டு பிரிந்து சுய முயற்சியால், சுய உழைப்பால் பெருமனம் சம்பாதிக்கக்கூடிய யோகம் உண்டு. கோச்சாரத்திலே 9ஆம் வீட்டில் ராகு வரும்போது இளைஞர்களுக்கு வெளியூர், வெளியிடம், வெளிநாடு சார்ந்த வேலை தொழில் அமையும். பெரும்பாலும் கடக ராசி அன்பர்கள் முயற்சி செய்யலாம். ஆனி மாதம் 1 முதல் அடுத்த 9 மாத காலம் கடகராசி என்பதற்கு ராகுவால் பெரிய அளவு யோகம் உண்டு. அஷ்டமத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய சனி பகவானுடைய தொந்தரவுகள் குறையும். இனிமேல் நீங்கள் பயப்பட தேவையில்லை. தைரியமாக எந்த ஒரு காரியத்தையும் முயற்சி செய்து அதை உடனுக்குடன் நீங்கள் வெற்றி பெற்று விடலாம். அரசு வேலை, அரசியலில் இருக்கக்கூடியவர்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் விரும்பிய இடமாற்றம் உண்டு. உயர் பதவி, கூடுதல் சம்பளம் உண்டு. சனி பகவான் என்றாலே மக்கள் கூட்டம், மக்கள் தொடர்பு, கம்யூனிகேஷன். சனி பகவான் மக்கள் மத்தியில் உங்களுக்கு பெயர், மதிப்பு, மரியாதையை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். கோச்சாரத்திலே 9வது வீட்டிலே ராகு வரும்போது ஒரு மனிதன் சுயமாக சம்பாதித்து சமூகத்தில் ஒரு அந்தஸ்து பெறக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கக்கூடியதுதான் 9வது வீட்டிலே வரக்கூடிய பாக்கிய ராகு. தந்தை மகனுக்குள் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் நீங்கும். கடந்த 9 மாதமாக தந்தை மகனுக்குள் சில பேர் பேசாமலே இருக்கிறாங்க. கண்டகத்திலே சனி பகவான் அமர்ந்திருக்கும் போது தந்தை மகன், மகள், பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணலாம், சுப காரியங்கள் செய்யலாம் அப்படின்னு எவ்வளவோ முயற்சி செய்து எத்தனையோ வரன்கள் பார்த்தார். இது வேணாம், அது வேணாம், இது வேணாம், அது வேணான்னு பெற்றோர்களை கோவப்படுற அளவுக்கு நீங்கள் செய்துவிட்டீர்கள். தந்தை மகனுக்குள் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் இனி நீங்கும். கடகராசி என்பதற்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு தான், பயன்படுத்தி கொள்ளுங்கள். பாக்கியத்திலே ராகு சனி பகவான் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும்போது ஆனி மாதம் 1 முதல் உங்களுக்கு சகல பாக்கியங்களை ராகு பகவானே கொடுக்க போகிறார். நீங்கள் சந்திக்கக்கூடிய நபரும், உங்களை சந்திக்கக்கூடிய நபரும் இனிமேல் உண்மையாக இருப்பாங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுலாம் நீங்கி ஒற்றுமையாக சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறது. தகாத உறவு, கெட்ட பழக்க வழக்கங்கள் இனிமேல் அது தானாகவே உங்களை விட்டு ஓடப்போகிறது. பெரும்பாலும் கடகராசி என்பதற்கு நல்ல வழி பிறந்து விட்டது. கோச்சாரத்திலே 7 நாட்டு சனி, அஷ்டமச்சனி, அர்த்தாஷ்டமச்சனி, கண்டகச்சனி காலங்களில் வனவாசம் செல்வது போல் எல்லாமே நம்மக்கிட்ட இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கை வனவாசம் சென்றது போல் இருக்கும். வனவாசத்தை கடந்த 9 மாதமாக முடித்து விட்டீர்கள். இப்போ நல்ல வேலை, நல்ல தொழில், உங்கள் வேலையை நீங்கள் பார்த்து உங்கள் முன்னேற்றத்திற்காக கடகராசி என்பர்கள் உழைத்து பணம் சம்பாதித்து சுபிட்சமாக வாழ போகிறீங்க. அதற்கு ராகுவும் குருவும் மிக பக்கபலமாக இருக்கிறார்கள். கடகராசி அன்பர்கள் இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் தொந்தரவுகள் குறையும். இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேலான கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.